மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திமுக காரங்க அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த இயற்கை அப்படிங்கிற இந்த பேரிடர் இருக்குல்ல, அது வந்து திமுகவினுடைய ஆட்சியை சும்மா இருக்க விடுறதில்ல. இப்போ ஏற்கனவே சென்னை வந்து இப்போ தான் தத்தளிச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது. அதில் சென்னையை காத்த ராமர், அங்கே தண்ணியே நிற்கலைங்க, அங்கே வந்து ஓடுற தண்ணியெல்லாம் வந்து வீட்டு வாசலில் வந்து தண்ணி தெளிச்சாங்கல்ல கோலம் போடுறதுக்கு, அந்த தண்ணி தான் ஓடிச்சு, ஒரு சொட்டு நீர் கூட நிற்கலை அப்படின்னு சொல்லி இவங்க முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு பார்த்தாங்க, மக்களை ஏமாற்றி பார்த்தாங்க. ஆனால் அவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. மழை வந்து 2015 விட அதிக அளவு பெஞ்சுது அப்படின்னு போய் சொன்னாங்க. அதுவும் மக்கள்கிட்ட வெளிப்பட்டுருச்சு. அதை வந்து எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப நிவாரண தொகை கொடுக்குறாங்க. நிவாரண தொகை கொடுக்கறத வந்து நம்ம விமர்சிக்கல, எல்லோருக்கும் அது தேவையான ஒன்று தான். ஆனா நிவாரண தொகை 6000 என்பது நிர்ணயிச்சு வச்சிருக்காங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து எல்லார் வீட்லையும் தண்ணி பூந்துருச்சு. அதுவும் குறிப்பாக எண்ணூர் பகுதிகளில் எண்ணெய் வந்து அதிகமாக வீடுகளுக்குள்ள பூந்துருச்சு. எண்ணெய் கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே பாதிப்புகள் அதிகம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பாதிப்பில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் கூடுதலாக நிவாரணம் கொடுக்கலாம். இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சேதமாயிருச்சு. அரிசி, பருப்பு, இந்த மாதிரி மளிகை சாமான்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் பயன்படுத்தின ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு, டிவியில இருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால இந்த நிவாரணம் என்பது போதாது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சென்னையில் பெருவெள்ளம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்துக்கு நடுவுலையே இங்கிட்டு வட மாவட்டத்தில் சென்னை எப்படி பாதிக்கப்பட்டுச்சோ அதுக்கு சற்றும் குறைவில்லாம இப்ப தென் மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கு. தென் மாவட்டங்களில் குறிப்பா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சென்னையில் பெஞ்சது 30 சென்டிமீட்டருங்கிறாங்க, 25 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திருநெல்வேலி மாவட்டமும் தென்காசி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரியிலும் தூத்துக்குடியிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் 50 இருந்து 60 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. அங்க அதிகப்படியான மழை பொழிவு இருக்கிறதுனால அங்க வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்துருச்சு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை ஏதோ ஒரு குறுஞ்செய்தி போல, ஏதோ கடந்து போறது போல தான் இப்ப செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே அங்க என்ன நிலவரம் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் என்ன நடக்குது அப்படிங்கறத தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். சென்னை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தேவையா? அப்ப தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், அந்த பகுதி தென்காசி இல்ல திருநெல்வேலி மாவட்டங்கள், இந்த மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா மாநில அரசாங்கம் சென்னை புயல் வர்றதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருந்தே முன்னேற்பாடுகள் நடவடிக்கை செஞ்சுட்டோம், அங்க இருக்கக்கூடிய அந்த வழித்தடங்களை எல்லாம் சரி பண்ணிட்டோம், நீர் வந்து எங்கேயுமே ஒரு சொட்டு கூட நிக்காது அப்படின்னு மழை வருவதற்கு, புயல் வருவதற்கு முன்பு இருந்தே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மழை வந்துச்சு, நின்றுச்சு, எல்லாமே இவங்க செஞ்சது எல்லாமே கூமுட்டைங்க பண்ணது எல்லாமே தப்பானது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. தண்ணி நின்றுச்சு, மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இதே தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தென்காசிக்கு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது புயல் வந்து அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும், அதனால அங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் இதுவரை செய்தது என்ன? அதை பார்க்கும் பொழுது நமக்கு இப்படி தமிழ்நாடு முழுக்கவே இப்படிதான் வச்சிருப்பாங்களா, எந்த இடத்திலும் நீர் போறதுக்கான வழித்தடங்கள் இல்லையோ அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி காட்சிகள் இன்னைக்கு காலையில இருந்து ஒன்னொன்னா எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல முதலைகள் உள்ள வந்த காட்சிகள் எல்லாம் கூட, தாமிரபரணி ஆத்துல முதலைகள் உள்ள உலா வருது அப்படின்னு சொல்லி மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. அந்த காணொலி எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்கோம், கொஞ்சம் அதை பாருங்க. நமக்கு நல்லாவே தெரியும், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் இதுவரை மழைப்பொழிவு ஏற்பட்டு அங்கே வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படலை. அதிகப்படியாக தென்காசியில் வந்து குற்றாலம் அருவியில் நீர் அதிகப்படியாக வருது, அதே மாதிரி தாமிரபரணி ஆற்றுல வந்து தண்ணீர் அதிகமாக வருது, இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சீற்றமாக இதுவரை நம்ம கேள்விப்பட்டதில்லை. அங்க இருக்கிற மக்கள், அதுவும் குறிப்பாக திருநெல்வேலியில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1992க்கு பிறகாக மிகப்பெரிய மழை வந்து இப்பதான் பெஞ்சிருக்கு. அப்போ வந்து இதே மாதிரி வெள்ளக்காடாக மாறிச்சு, திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க வெள்ளக்காடா மாறிச்சு, தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க வெள்ளக்காடா மாறிச்சு, அப்ப தண்ணிகள் நின்றுச்சு. ஆனா அதன் பிறகு
இது இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, 30 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு பெரும் மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. எதனால இப்போ இங்க தண்ணி எல்லாம் அதிகப்படியா இருக்கு, எதனால ஊருக்குள்ள தண்ணி பூந்திருக்கு அப்படின்னா, இருக்கிற குளங்கள் எல்லாத்தையும் தூர் வராம விட்டுட்டாங்க. நமக்கு தெரியும், தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான ஊருக்கு பேரே குளங்கள் பேர்ல தான் இருக்கும். அப்படி அந்த குளங்கள் இருக்கக்கூடிய இடங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கறத தாண்டி, ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கிறாங்கிறத தாண்டி அந்த குளங்களை சரியாக தூர் வரல. அதுவும் குறிப்பா திருநெல்வேலி ஜங்ஷன்ல 8 அடியில இருந்து 9 அடி வரைக்கும் தண்ணி நிக்குது. கடைகளுக்குள்ளலாம் தண்ணி பூந்துருச்சு. கடைக்குள்ள இருந்தவர்கள் வெளியில வர முடியாம சிரமப்பட்டிருக்காங்க. திடீர்னு அவ்வளவு தண்ணி வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய குளங்கள் கரை உடைஞ்சிருச்சு. குளங்களை சரியா இவங்க பராமரிக்கல. குளத்தை சில குளங்கள்ல தண்ணியை இவங்களே உடைச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அப்ப இந்த குளங்களை தூர்வாரி இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பெரும் மழை வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கம் விரைந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? சென்னையில மட்டும்தான் வெள்ளம் வந்தா தடுப்பீங்களா? அப்ப கன்னியாகுமரியில வெள்ளம் வந்தா கண்டுக்க மாட்டீங்களா? திருநெல்வேலியில வெள்ளம் வந்தா கண்டுக்க மாட்டீங்க, தென்காசியில வெள்ளம் வந்தா கண்டுக்க மாட்டீங்க, தூத்துக்குடியில வெள்ளம் வந்தா கண்டுக்க மாட்டீங்க. அங்க இருக்கிற மக்கள் இல்லையா? அவங்க எல்லாம் வாக்கு செலுத்தலையா உங்களுக்கு? அங்க இருக்கிறவங்க எல்லாம் அமைச்சர் பெருமக்கள் இல்லையா? அங்க எம்எல்ஏக்கள் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் ஓட்டு போடலையா? அந்த மக்கள் இன்னைக்கு துன்பப்பட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் பெருமக்கள் கூட அதை போய் பார்க்கல. இன்ன வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட களத்துக்கு இன்ன வரைக்கும் போகல, ஒரு கவுன்சிலர் கூட போகல. எல்லாரும் அப்படி ஓடி போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்க? இதே கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க, திருச்செந்தூர்ல நாங்க அப்படி இருக்கிறோம், தூத்துக்குடி மாவட்டத்தை இப்படி வளர்க்குறோம் அப்படின்னு பேசுறவங்க, கடல் தண்ணியை உள்வாங்கிக்கல, அதனாலதான் சென்னையில வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு முதல்ல முத்தான அந்த வார்த்தைகளை சொன்ன கீதா ஜீவன் இன்னைக்கு எங்க போனீங்க? அங்க போய் பார்க்க வேண்டியதானே? தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்ணி ஏன் நிற்குது? அதுவும் குறிப்பாக எல்லா பகுதியிலும் எல்லா குடியிருப்புகளிலும் தண்ணி போய் நிற்குது. அந்த தண்ணி எதனால வந்துச்சு, எதனால அந்த தண்ணி வெளியேற முடியல அப்படிங்கிறத உடனடியாக போய் ஏன் ஆய்வு பண்ணல? காரணம் என்னன்னா, மழை காலங்களுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் ஒரு திட்டமிடும். அதாவது ஏரி குளங்களை தூர்வாருவது, நீர் வழித்தடங்களை சரி செய்வது, இதுக்காக ஒரு நிதியை தனிப்பட்ட முறையில் ஒதுக்குவாங்க. அதாவது சென்னை பெருநகரத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் ஒரு ஆறு இருக்குன்னா, இப்ப காவிரி ஆறு திருச்சியில இருக்கு, அது கரூர்ல இருந்து ஓடி வருது அப்படின்னா, அந்த காவிரி ஆற்றின் வழித்தடங்கள், அதுக்கப்புறம் கல்லணையில இருந்து போகக்கூடிய எல்லா வழித்தடங்களையும் தூர்வாரி சரி செய்வாங்க. நீர் சரியா போகுமா, கடைமுறை வரைக்கும் நீர் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தூர்வாருவாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஏரி குளங்களை ஆழப்படுத்தணும். ஏரி குளங்கள்ல ஏற்கனவே மண் திட்டு அதிகமாயிருக்கும், களிமண்கள் அதிகமாயிருக்கும். அப்ப தண்ணீர் தேங்க தண்ணி கொஞ்ச அளவுக்கு தான் தேங்கிறதுக்கான வசதி இருக்கும். அப்ப அதை ஆழப்படுத்தணும், அதை தூர்வாரணும். இதுக்காக நிதி ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுது. ஆனால் அந்த நிதி ஒழுங்காக செலவு செய்யப்படுதா? இப்ப 4000 கோடியை எப்படி சுவாகா பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த இதுக்கு ஒதுக்கப்படுற நிதியை அப்பப்ப அந்தந்த ஊர்ல இருக்கிற அமைச்சர் பெருமக்களோ, எம்எல்ஏக்களோ, கவுன்சிலர்களோ, அல்ல அந்த இதை எடுக்கிற டெண்டர் எடுக்கிற ஆட்களோ, அவங்க அந்த காசை சுவாகா போட்டுட்டு 100 நாள் வேலை திட்டத்தில் கூட்டிட்டு போய் ஒரு 10க்கு 10 மட்டும் ஒரு சின்னதா நோண்டி விட்டுட்டு குளத்தை தூர்வாரி இருக்கிறோம் அப்படின்னு கணக்கு காமிச்சு முடிச்சிடுறாங்க. அதன் விளைவுதான் இன்னைக்கு இதுவரை வெள்ளம் பாதிக்காத திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள், இதுவரை வெள்ளம் பாதிக்காத தூத்துக்குடி மாவட்டம், இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்படாத கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இப்படி மொத்தமாக நீர்ல மூழ்கி போய் கிடக்கு. இதுல அதிகமாக பாதிப்புள்ளான பகுதி அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக பகுதிகள் இருக்கு. அதுவும் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் கதிர்வேல் நகர் முழுக்க தண்ணி, அதாவது முதல் தளம் வர்றதுக்கு எல்லாமே முழுக்க தண்ணியா இருக்குது. அங்க இருக்கிற மக்கள் உணவு தேவைக்கு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. உணவு கூட அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது, தண்ணி பாட்டில் இல்ல. இங்க சென்னையில என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ, எங்களுக்கு பால் வரல, எங்களுக்கு தண்ணி வரல அப்படின்னு சொன்னாங்களோ, அதே குற்றச்சாட்டு அதே மாதிரி மக்கள் தூத்துக்குடியிலும் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கரையாறு அணையில தண்ணி திறந்து விட்டதுனால அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றுல பாலத்தை தாண்டி தண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு திறந்து விடல. இது ஏற்கனவே தெரியும் இந்த அரசாங்கத்திற்கு மழை அதிக அளவில் இருக்க போது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப செம்பரம்பாக்கம் ஏரியை நாங்க அந்த மட்டத்தை சரியா வச்சுக்கிட்டோம், தண்ணி அப்பப்ப திறந்து விட்டோம் அப்படின்னு சொன்னவங்க அங்கேயே நீங்க உடனே திறந்து விட்டீங்க. தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் இருக்க தண்ணி எல்லாம் தாமிரபரணி ஆற்றின் வழியாகத்தான் வெளியேறணும். ஆனா வெளியேற முடியாம உள்ள தண்ணி நிக்கிறதுக்கு காரணம், தாமிரபரணி ஆற்றுல ஏற்கனவே தண்ணி அதிகமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ மழை நின்றால் மட்டும்தான் தாமிரபரணி ஆற்றுல இந்த தண்ணி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோ, தென்காசி மாவட்டத்தில் நிற்கக்கூடிய தண்ணியோ வெளியேறுவதற்கு அது ஒன்று தான் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அடைச்சிருக்கிறது மூலியமா அங்கே தண்ணி அதிகமாயிட்டே தான் இருக்கு. மழை பொழிவு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தண்ணி அங்கிருந்து வடிகிறதுக்கான எந்த வடிகால் பணியையும் இந்த அரசாங்கம் சரிவர செய்யல. கரைகளை வலுப்படுத்தி இருக்கணும். கரைகளை வலுப்படுத்தாம வழித்தடங்களை சரியா இவங்க தூர்வாராம விட்டதுனால இப்ப ஆற்றுல
டேம்ல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. இங்க வந்து நீங்க கடல் உள்வாங்கல, கடல் வந்து அந்த தண்ணியை வாங்கிக்கல அப்படின்லாம் எந்த கதையும் சொல்ல முடியாது. அதே போல திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், நிறைய கிராமங்கள்ல மொட்டையனூரா இருக்கட்டும், அதே போல கருப்பன்துறை கிராமம், இந்த கிராமம்லாம் முழுக்க நீர்ல மூழ்கிருச்சு. இது மட்டும் இல்லாம நெல்லை சந்திப்புல தண்ணி நிக்குது, அதே போல வண்ணாரப்பேட்டையில தண்ணி நிக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையும் தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி. அங்க இருக்கிற மக்கள் வீடுகள், குடிசைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள்லாம் நிறைய இருக்கு. அவங்களுக்குலாம் வேற வழியே இல்லை. இப்போ எல்லோரையும் கொண்டு போய் முகாம்களில் தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு அரசு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கணும்ல, முன்னேற்பாடுகள். இப்போ மழை வெள்ளம் வரப்போகுது, திடீர்னு இவ்வளோ மழை பெஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் 1% கூட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்யலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் தம்பி ஒருத்தர் அழைச்சாரு, 800 குடும்பங்களை ஒரு முகாமில் வந்து தங்க வச்சிருக்காங்க. ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டிட்டு போய் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க, மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. மக்கள் வந்து வெளியில போக முடியல. உணவு தேவைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கோ இல்ல மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கோ எந்த கடையும் இல்லை. ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், ஹோட்டல் எந்த ஹோட்டலும் இல்லை, எல்லா ஹோட்டலும் தண்ணி நிக்குது. அதனால யாருமே ஹோட்டல் வந்து திறக்கவே இல்லை. அப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற உறவுகள் அவங்க வந்து அவங்களா முடிவு பண்ணி அப்ப இந்த மண்டபத்தில் இருக்கவங்களுக்கு உணவு தேவை. காலையில இருந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நேற்று இரவுல இருந்து இப்போது இந்த நொடி வரை அவங்களுக்கு உணவு தேவை இன்னும் போய் சேரல. ஒரு தண்ணி பாட்டில் போய் அவங்களுக்கு சேரல. ஒரு அரசாங்கம் இப்படி மக்களை வந்து தவிக்க விட்டுட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்க கூட வக்கற்ற திராவிட மாடல் அரசாங்கம் நாங்க சாதிச்சிட்டோம், சென்னையை மீட்டுட்டாரு அப்படிங்கிறீங்களே. இப்ப தூத்துக்குடி யார் மீட்பா? திருநெல்வேலி யார் மீட்பா? திருநெல்வேலி மாவட்டத்தில் போறதுக்கு போக்குவரத்துக்கு வசதியே கிடையாது. அங்க வந்து எல்லா பாலங்களும் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கு. தென்காசி மாவட்டத்துக்கு போற வழி அடைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் ஆற்றங்கரையில பாலங்கள்ல கலெக்டர் ஆபீஸுக்கு பின்னாடி திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்றுல கரை புரந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. பாலத்து மேல தண்ணி நிக்குது. அப்ப மக்கள் எப்படி கடந்து அங்கிட்டு போவாங்க? அப்ப அவங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு, அவங்க மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அவங்களால வெளியில போக முடியல. எல்லா இடத்துலையும் தண்ணி நிக்குது, எப்படி போவாங்க? அப்ப உடனடியா அரசாங்கம் இதை நடவடிக்கை எடுத்துக்கணும். என்ன தெரியுமா சொல்றாங்க அரசாங்கம்? 25 போட் எடுத்துட்டு போயிருக்கிறோம், நீர்ல மாட்டிட்டு இருக்கவங்கள நாங்க மீட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட அவ்வளவுதான் அரசு அதிகாரிகள் இருக்காங்களா? உங்கள்ட்ட அவ்வளவுதான் பேரிடர் மீட்பு குழு இருக்குதா? பேரிடர் மீட்பு குழுங்கிறத எதுக்கு வச்சிருக்கீங்க? இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து பேரிடர் காலங்களில் வந்து வேலை செய்யறது தான் வச்சிருக்கீங்க. அதுல எல்லோரும் வந்திருக்கிறாங்களா? எல்லோரும் துரிதமாக வேலை செய்யறாங்களா? அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் துரிதமாக வேலை செய்யறாங்களா? அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் துரிதமாக வேலை செய்யறாங்களா? மாவட்ட ஆட்சியர்கள் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அதாவது நீர் வளர்க்கிடங்கள் சரியா இருக்குதா, நம்ம மாவட்டத்துக்கு மழை பெஞ்சா நம்ம என்ன பண்றது, இதெல்லாம் பார்க்க மாட்டாரு மாவட்ட ஆட்சியர். ஆனா முதலமைச்சர் போய் எங்கேயாவது செல்ஃபி எடுத்தாருன்னா அந்த இடத்த யார் பேர்ல இருக்குது, அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னு பின்னாடி போர்டு ஒட்டிக்கலாம், அந்த இடத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு தான் மாவட்ட ஆட்சியர் வச்சுக்கலாம். அப்ப மாவட்ட ஆட்சியர் இதுல துரிதமா செயல்பட்டு நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா அவரு அதை பத்தி கண்டுகிட்ட மாதிரி தெரியல, அங்க இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஏன் மாவட்ட ஆட்சியர் வேலை செய்யல அப்படின்னு சொல்றோம்னா, இதே கடந்த 2021 அக்டோபர் மாதம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை தூர்வாடுறோம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அப்ப வேலை செஞ்சாங்க. அப்போ வேலை செய்கிற மாதிரி நடிச்சாங்கன்னு கூட வச்சுக்குவோம். ஆனால் 2022 அதே அக்டோபர் மாதம் மழை பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கான பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ மாவட்ட ஆட்சியரோ எங்கேயாவது இந்த ஏரி குளங்களை தூர்வாரும் பணி, செப்பனிடும் பணி அப்படின்னு நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அக்டோபர் மாதம் அதை செஞ்சிருக்கணும். அதை செஞ்சிருந்தா இப்ப திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம்லாம் தப்பிச்சிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டமும் தப்பிச்சிருக்கும். அப்ப இதையெல்லாம் கண்காணித்து செய்ய வேண்டிய அரசாங்கம் வாய்மூடி அமைதியா இருந்துருச்சு, கண்டுக்காம இருந்துருச்சு. கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 709 குளங்கள் இருக்கு. அந்த 709 குளங்களும் நிரம்பி வழியுது. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குளங்கள் இருந்துச்சு. இப்ப வெறும் 40 50 தான் இருக்கு. ஆனா திருநெல்வேலி மாவட்டம் அப்படி கிடையாது, தென்காசி மாவட்டம் அப்படி கிடையாது, கன்னியாகுமரியில் அப்படி கிடையாது, தூத்துக்குடியில் அப்படி கிடையாது. அங்க குளங்கள் இன்னும் இருக்குது, அப்படியே நீர்த்து போகாம இருக்குது. அதை ஆழப்படுத்தணும், கரைகளை வலுப்படுத்தி இருக்கணும். கரைகள் உடைஞ்சு போயிருக்கு. 709 குளங்கள் நிறைஞ்சிருக்குன்னா அப்ப எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கும்? இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்குமா? இல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த வெதர் இது வந்து சொல்லாம இருந்திருப்பாங்களா? ரிப்போர்ட் சொல்லாம இருந்திருப்பாங்களா? இவ்வளவு மழை பெய்ய போதுங்க, இதுக்காக நீங்க வந்து தற்காப்புல இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த அரசாங்கத்துக்கு சொல்லாம இருந்திருப்பாங்களா? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்காங்கன்னா நிர்வாக திறன் இல்ல, எப்படி செய்யணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு இவர்களுக்கு தெரியல. இதைத்தான் நாங்க சொன்னோம். முக ஸ்டாலின் நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா விடியலும் வாங்க, தண்ணி ஒரு இடத்துலையும் வடியாது, சென்னை போன்று எல்லா மாவட்டமும் மாட்டும்னு சொன்னோம். யாரும் கேட்கலையே, கொடுத்தீங்க. விடியலார் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னீங்க. ஒரு இடத்துலையும் தண்ணி வடியலையப்பா. தண்ணி வடியாத ஆட்சி எதுக்கு? இதைத்தானே நீங்க 2015 ஜெயலலிதா பத்தி சொன்னீங்க, இதைத்தானே அதிமுக பத்தி குறை சொன்னீங்க. அங்க நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறாங்க, நீர்நிலைகளை தூர்வாருவதில்லை, செப்பனிடும் பணியை செய்வதில்லை, கரைமடை வரைக்கும் தண்ணி போக மாட்டேங்குது, எல்லா தண்ணியும் போய் கடல்ல கலக்குது, சேமிப்பு திறன் அற்ற அதிமுக அரசாங்கம். நாங்க கேட்கிறோம்ல, இவ்வளவு மழை பெய்யுது இல்ல, தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு மழை. அங்க தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் ஓடுது, இந்த பக்கம் சென்னை முழுக்க வெள்ளமா இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அங்கங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லா இடங்கள்லையும் நீர் வந்து இப்ப வந்துகிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் சேமிக்கிறதுக்கு உன்ட்ட என்ன திட்டம் இருக்கு?
கேட்டால் இவங்களே தானே சொன்னாங்க, நேராக கடலுக்கு போகுதுங்க, கடல் உள்வாங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு. நேராக கடலுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு நிறைய குளங்களை ஏரிகளை நீங்களே கட்டி அதில் தண்ணியை சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு கொண்டு போக வேண்டியதானே. அதுக்கு ஒரு திட்டம் இதுவரை இந்த அரசாங்கம் தீட்டி இருக்கா? இந்த ஆட்சியாளர் 2 பேருமே, திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இதுவரைக்கும் இவங்க அதை செயல்படுத்தி இருக்காங்களா? இல்ல அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருக்காங்களா? அதை யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சிருந்தா என்னைக்கோ தமிழ்நாடு இந்த நீரை சேமிச்சு பக்கத்தில் கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ தண்ணி கேட்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்காது. இப்போ சின்னவர் இருக்கார்ல புரட்சியாளர் நம்ம அண்ணன் ஐயா உதயநிதி ஸ்டாலின், இவ்வளவு நாள் இல்லை, இப்போ போறாராமா, திருநெல்வேலி மாவட்டத்தை போய் பார்வையிட போறாரு, தென்காசி மாவட்டத்தை போய் பார்வையிட போறாரு. சின்னவர் போனோம்னா அங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் கடகடன்னு ஓடி போய் கடலில் கலந்துரும். சின்னவரை பார்த்தா பயம் வந்துரும்ல, ஏன்னா அவர் பெரிய புரட்சியாளர். செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சிருந்தா எதுக்கு இப்ப இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? அதே போல தென்காசி மாவட்டத்தை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து நமக்கு காட்சிகள் அவ்வளவுக்கு கிடைக்கல. ஆனா அங்க முழுக்க பாதிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் தான். நிலச்சரிவு ஏற்படுதுங்கிறாங்க, அங்க முதலைகள் அதிகமா இருக்குதுங்கிறாங்க. அங்க ஏற்கனவே ஒரு பக்கம் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனிம வளங்கள் சுரண்டப்பட்டுட்டே இருந்துச்சு, ஆற்று மணல் திருடப்பட்டுச்சு, யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. ஆற்று மணலை திருடிட்டு போனாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இவங்க எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆற்று மணல் திருடப்படுது, மலைகள் உடைக்கப்படுது, கனிம வளங்கள் கொள்ளை போகுது. அங்க ஏற்கனவே இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாத நிலைமையில இருந்தாங்க. இப்ப மழை பெஞ்சது, இப்ப ஊர் முழுக்க வெள்ளம், தண்ணி எங்க பார்த்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க தண்ணியா இருக்குது. அதுவும் இல்லாம அது மேடு இறக்கமான பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கவே. அப்ப பள்ளங்களா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான தண்ணி நிக்குது, வடிகால் வடிஞ்சு போறதுக்கு வழி இல்லை. அங்கேயும் இதே தான், குளங்களை தூர்வாரல, குளங்களை சீரமைக்கல, ஆழப்படுத்தல, அகலப்படுத்தல. அதனால வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கன்னியாகுமரி மாவட்டமே நீர்ல மூழ்கி இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம அரசாங்கத்தை குறை சொல்றோம் அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமா இருந்திருக்கணும்? மழை வர்றதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அரசாங்கம், மழை வெள்ளம் வந்த பிறகு நாங்க நிவாரணம் கொடுக்கிறோம், நாங்க போய் அமைச்சர்கள்லாம் போய் நேரடியாக களத்தில் போய் ஆய்வு செய்ய போறோம், நாங்க நீர்ல தத்தளிக்கும் போது காப்பாற்ற வராத நீ அதுக்கப்புறம் ஆய்வு பண்றதுக்கு என்ன வெங்காயத்துக்கு வர்ற அப்படிதான் அந்த மக்கள் கேட்பாங்க. முதல்ல அங்க நீர் நிக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு அரசாங்கம்? நீர் அங்க தேங்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. மற்ற இடங்கள்ல இப்ப வீட்டுக்கு ஏதாவது ஒரு கொட்டாங்குச்சி கிடக்குது, இல்ல ஒரு வீட்டுல ஒரு இடத்துல தண்ணி நிக்குது அப்படின்னா, ஒரு சாக்கடையில தண்ணி அடைச்சிட்டு நிக்குது, உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் ஃபைன் போடுறீங்கல்ல, நீர் இங்க நிக்குதுங்க, அப்போ இங்க இருந்து டெங்கு கொசு உருவாகும், அதனால உங்களுக்கு 500 ரூபாய் அபராதம், 1000 ரூபாய் அபராதம். அதுல பொதுமக்கள் ஒருத்தர் இந்த சென்னையில் இருக்கும்போது கேள்வியே கேட்டிருக்காரு, வீட்டில் கொஞ்சோண்டு தண்ணி தேங்கி நிற்கிது, வீட்டு மொட்டை மாடியில் செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு தண்ணி வச்சிருந்தேன், அந்த செடி ஊற்றுற தண்ணியில் அந்த சட்டியில் தண்ணி கொஞ்சோண்டு நின்றுச்சு அப்படின்னு எனக்கு 1000 ரூபாய் அபராதம் போட்டு போனாங்க. இப்போ நாடு முழுக்க தண்ணி நிற்கிது, இவங்களுக்கு யார் அபராதம் போடுறது அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்கல்ல. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டங்களில் தண்ணி நிற்கிது, இதுக்கு யார் மேலே ஃபைன் போடுவது? முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? அமைச்சர் பெருமக்கள் பொறுப்பேற்பாங்களா? நீர்வள பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா? இல்லை இதை பார்க்க வேண்டிய சரி செய்ய வேண்டிய உள்ளாட்சித்துறை அமைச்சர், அது ஐயா மு.க. ஸ்டாலின் கையில் தான் வச்சிருக்கிறாப்ல, அவர் பொறுப்பேற்பாரா? அப்ப யார் இதுக்கு பொறுப்பேற்பது? மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சமா இதுக்கு மனமிறங்கி வாங்கடான்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தண்ணி எல்லாம் நிக்காதுங்க, மழை பெஞ்சா சரியாயிருங்க, மழை பெஞ்சு முடிஞ்சிச்சுன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருங்க. இதை சொல்றதுக்கு நீங்க எதுக்குடா? நீங்க எதுக்கு ஆட்சி அதிகாரம்? உங்களுக்கு எதுக்கு இத்தனை கோடி மக்களுடைய வரிப்பணம்? நீங்க வேணா பாருங்களேன், இணைய ஊபிஸ்கள் இது அப்படியே சொல்லுவாங்க. அது இதுவரை வரலாறு காணாத ஒரு பெரும் மழையை திருநெல்வேலி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இது பண்ணியிருக்கு. குறைந்தபட்சம் நாங்கள் பாதிப்புகள் இல்லாமல், உயிர் சேதங்கள் இல்லாமல் நாங்கள் தடுத்துட்டோம். இப்போ வீடுகள் அடிச்சுட்டு போயிருச்சே, குடிசைகள் அடிச்சுட்டு போயிருச்சே, வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருச்சே, அதில் இருந்த பொருட்கள்லாம் வீணாயிருச்சு அப்படின்னா அதெல்லாம் இயற்கை பேரிடர்னு வரும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தாங்க. நீங்கள் மழை நிற்க விட்டு பாருங்களேன். இப்போ சென்னையில் சொன்னாங்கல்ல மேயர் பிரியா, மழை நிற்க விட்டு பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி இதே வார்த்தையை தான் அங்கேயும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அக்கறை இல்லை, அவங்களுக்கு அதை சரி செய்யணுங்கிற எண்ணமும் இல்லை. சரி செஞ்சுட்டா நாளைக்கு எப்படி அதை அரசியலாக்குறது அப்படிங்கிற எண்ணத்தினால இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே ஏரி குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுது, குளத்திலேருந்து மண் அள்ளப்படுது, ஆற்று மணல் அள்ளப்படுதுன்னு விஏஓ ஒருத்தர் புகார் கொடுத்தவரை விஏஓ அலுவலகத்துக்குள்ளே சுட்டு கொள்ளும்போது வெட்டி கொள்ளும்போது வேடிக்கை தானே பார்த்தாங்க இந்த அரசு அதிகாரிகள், இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள். ஒரு விஏஓ அதிகாரி, மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான நேரடி தொடர்பாளர் விஏஓ தான். அவர் சாகும் போதே இவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க. மக்கள் செத்தா இவங்க வருத்தப்படுவாங்க நினைக்கிறீங்களா? வருத்தப்பட மாட்டான், அதை கிண்டல் பண்ணுவான். பிஸ்கட் பாக்கெட் வாங்குறது தானே கேட்குறீங்க, சோறு வாங்குறது தானே கேட்குறீங்க அப்படின்னு மக்களை ஏளனம் செய்வான். இப்போ சென்னையில் நடந்துச்சுல, அதே போல தான் அங்கேயும் நடக்கும். திமுக இருக்க உடன்பிறப்புகள் இதை பற்றி பேசுங்கடா அப்படின்னா இதெல்லாம் பேச மாட்டாங்க. உட்காந்துட்டு இணையத்தில் யார் பத்திரிகையாளர் இந்த செய்தியை எடுத்து போடுறாங்களோ அவங்கள போய் கடிச்சு கொதறது. உங்களுக்கு தெரியுமா பாதிப்பு என்னன்னு தெரியுமா? நாங்கள் அரசாங்கம் வச்சு நடத்துறோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்களை விமர்சிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்களை விமர்சிக்கிற இந்த வேலையிலேயே இந்த பக்கம் மழை தொடங்கிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மழையினுடைய அளவு அதிகமாயிட்டே இருக்கு, அங்க வெள்ளப்பெருக்காயிடுச்சு. இப்ப தென் மாவட்டங்கள்ல இருந்து யார் பத்திரிகையாளர்லாம் எடுத்து அந்த செய்திகளை போடுறாங்களோ அவங்க மேல வன்மத்தை கக்குவாங்க. ஆனா களத்துல இது வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்களா? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் அவர்களுடைய அந்த படத்தை போட்டு
நிவாரணம் கொடுக்கின்ற தொகையை வந்து நீங்க அப்படியே இதுக்கு அனுப்பிடுங்க, திரள்நிதிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு போட்டு இதை கேலி செய்வது, கிண்டல் செய்வது. டேய், மக்களுக்கு நாங்க களத்துல உழைச்சிருக்கோம்டா. இப்ப 6 நாள் நாங்க மக்களுக்காக களத்துல உழைச்சிருக்கிறோம். ஏற்கனவே 2015 வெள்ளம் வந்தப்ப மக்களுக்காக களத்துல உழைச்சிருக்கோம். நீங்க திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அன்னைக்கும் வாயில தான் வடை சுட்டீங்க, இன்னைக்கும் வாயில தான் வடை சுடுறீங்க. எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இருக்கு. என்ன உதவிகளை நீங்க பெருமளவில் செஞ்சிட்டீங்க? சென்னை பெருவெள்ளத்துக்கா இருக்கட்டும், இல்ல இப்ப பாதிக்கப்படக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நீங்க என்னத்தை செய்ய போறீங்க கேட்டா அவங்க போய் செஞ்சாங்க, இவங்க போய் செஞ்சாங்க, அதை எடுத்து போடுறோம். அதை எடுத்து போடுறதுக்கு பல பேர் இருக்கிறான். அந்த மக்களுக்கு நேரடியாக உதவி செய்வதற்கு இதுவரை நீங்க களத்தில் இறங்கியது உண்டா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது மற்ற திமுகவோட கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியாவது சென்னை பெருவெள்ளத்தில் இறங்கி வேலை செஞ்சதை நீங்க பார்த்திருக்கீங்க? யாருமே வரல. ஏன்னா அவங்க வந்து வேலை செஞ்சாங்கன்னா இங்க பெருமளவு பாதிப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே தன் சொந்த மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, தன் சொந்த மக்கள் வெள்ளத்தில் வந்து அடிச்சுக்கிட்டு போகும் பொழுது வேடிக்கை பார்க்கிற வன்ம கும்பலாக திமுகவினுடைய கழக உடன்பிறப்புகள் மாறி போயிட்டாங்க. இப்ப தென் மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் போய் உதவி செய்ய போறாங்கிறத நாங்க பார்க்க தானே போறோம். நாங்க களத்துக்கு போவோம். கேட்பாங்க, நீங்க மட்டும் என்ன வீடியோ தானே போடுறீங்க அப்படின்னு. நாங்க களத்துக்கு போறோம், நாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறோம். இவங்களுக்கு என்ன எரிச்சல்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து அவங்க பணம் கேட்டாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் திரள் நிதியில் கொடுக்குறாங்க, ஆனால் நமக்கு ஒரு பேர் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க? எதையாவது ஒன்று எழுதுறது, திரள் நிதி திரட்ட போகிறாங்க, அதை திரட்ட போகிறாங்க. திரட்டி மக்களுக்கு தானே நாங்கள் செய்கிறோம், மக்களுக்கு தான் அதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு வெள்ளத்துக்கு வேணும்னு சொல்லி இப்போ சென்னையில் பெருவெள்ளம் வந்துருச்சு, பணம் போடுங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. இதே திமுகவே அதிமுகவே நம்பி மக்கள் 15 லட்சம் ரூபா பணம் தருவானா? தரமாட்டான். ஏன்னா மக்களுக்கு தெரியும் நீங்க 1ஆம் நம்பர் திருட்டு பயலுக, நீங்க மக்களை ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்காக யார் களத்தில் நிற்பா, மக்களுக்கு யார் நேரடியாக இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால தான் மக்கள் நம்பி எங்களுக்கு பணம் தர்றான். அது உங்களுக்கு எரிச்சலா இருந்துச்சு, உங்களுக்கு நவத்வாரமும் பத்திக்கிட்டு எரியுதுன்னா தூக்கு மடிடு தொங்கு தும்பப்பூல. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் உங்களால் முடிந்த உதவிகளை அந்தந்த மாவட்டங்களில் இருக்கவங்கள்ட்ட யாருக்காவது தொடர்பு கொண்டு அங்க மக்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியும், நீரில் இருந்து அவர்களை மீட்பதற்கு, அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து அவர்களை மீட்பதற்கு அவர்களுக்கு பொருளாதார உதவியோ அல்லது உணவு தேவைக்கான உதவியோ அல்லது தண்ணீர் பாட்டிலுக்கான உதவியோ அந்த உதவிகளை தொடர்ச்சியா செய்யுங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் செய்யும்னு காத்திருந்தோம்னா அவங்களுக்கு பாதி பேருக்கு பால் ஊத்தி சங்கூதி எல்லாத்தையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து என்ன ஆச்சுன்னு ஆய்வு பண்ணவே வருவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்களை காப்பதற்கு உடன் நிற்போம். அந்த மக்களுக்கு தன்னம்பிக்கை விட்டுங்க, நாங்க இருக்கோம், நாங்க உங்க கூட நிக்கிறோம். இந்த அரசாங்கம் நிற்குதோ இல்லையோ, இந்த தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்கள் வந்து உங்களை நேசிச்சு நிக்கிறோம், தைரியமா இருங்க அப்படிங்கிற தைரியத்தை கொடுங்க.